வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு ஹிஸ்டரி சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி மாடர்ன் ஹிஸ்டரி ரிலேட்டடா எப்பெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. இப்போ ஏன்ஷியன் ஹிஸ்டரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2022ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கா வந்து பார்க்கலாம். இப்போ ஏன்ஷியன் ஹிஸ்டரி அப்படின்னாவே இந்த 13 டாபிக் தான் வந்து நம்ம ஃபண்டமெண்டலா வந்து லேர்ன் பண்ணுவோம். இப்போ இது ரிலேட்டடா தான் என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு டாபிக்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு, அந்த கொஸ்டினோட டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கா, இல்லை கொஞ்சம் ட்விஸ்டடாலாம் அவங்க கொஸ்டின் கேட்கறாங்களா, இதெல்லாமே தெரிஞ்சு நம்ம லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். எந்த மாதிரி எக்ஸாம்ல கொஸ்டின் வரும் தெரிஞ்சுக்கலாம், ஈஸியா நம்மளால வந்து அப்ரோச் பண்ண முடியும். சரி, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் மாடர்ன் ஹிஸ்டரியில வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு 3 வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். இந்த 3 வீடியோஸ்ல என்னன்னா என்டையரா மாடர்ன் ஹிஸ்டரியில எப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் டாபிக் வைஸ் கொடுத்துருப்பேன். இதுக்கான லிங்க், இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா ஜியாகிரபி வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், நான் என்டையர் ஜிஎஸ் டாபிக் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஜிஎஸ்ல எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதனால நீ அதை பத்தி நீங்க வந்து ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ இதுக்கான பிடிஎஃப்மே, அதாவது இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி சீரிஸ், அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நான் ஆப்ல ஆல்ரெடி வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஆப்புக்கான லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிட்டு அதுல ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல நல்லா பாருங்களேன், குரூப் டில பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இப்போ வந்து ஹிஸ்டரி கொஸ்டின் எல்லாமே டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருப்பேன். எதுக்காக அப்படின்னா எப்போதும் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று நம்ம சிலபஸ் இருக்கும், இன்னொன்று ப்ரீவியஸ் கொஸ்டின். இதுக்கு ஏத்தாப்புல நம்ம ப்ரிப்பேர் பண்ணாவே என்ன பண்ண முடியும்னா நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஜிஎஸ் ரொம்பவே ப்ளே பண்ணும் குரூப் டி எக்ஸாம். ஸோ அதனால தான் சொல்றேன், இதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரியில எந்த டாபிக்கை பார்க்க போறோம்னா வேதிக் ஏஜ் வந்து பார்க்கலாம். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக்ல கொஸ்டின் கேட்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஸ்டோன் ஏஜ், சால்கோலித்திக், ஐவிசி இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கல. இட் டசன்ட் மீன் தட் இந்த டாபிக்லாம் நான் படிக்கக்கூடாதுன்னு கேட்காதீங்க, படிக்கணும். 13 டாப்பிக்கும் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணணும். பட் எக்ஸாம்ல எந்தெந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதையும் பாருங்க. ஏன்னா ஒரு வருஷம் ஒரு டாபிக்ல கேட்கறாங்கன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம், இன்னொரு டாபிக்லோட கேட்கலாம். பட் லெவல் வந்து தெரிஞ்சுக்கலாம், எப்படி வந்து கொஸ்டினோட வந்து மாடல் இருக்கு, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த சீரிஸ் வந்து பார்க்க போறோம். சரி, கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கொஸ்டின், which one of the following scripture is not a part of Vedic literature? பின்வரும் வேதங்களில் ஏதும் வேத இலக்கியத்தின் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னு இருக்கு. நான் எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்க சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன். எதுக்காகனா குரூப் டே ப்ரிப்பேர் பண்ணலாம், அதோட கொஸ்டினுமே பாருங்க, அதுவே போதுமானதான். இப்ப வேதிக் லிட்ரேச்சர் நம்ம ஃபண்டமெண்டல் எப்படி லேர்ன் பண்ணிருப்போம்னா வேத காலத்துல எழுதின புக்கு தான் வந்து வேதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலெக்ஷன் ஆஃப் என்னன்னா ஆல் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து கொண்டதா இருக்கும். இதை நாளா வந்து பிரிப்பாங்க. ஒண்ணு ரிக் வேதான்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு சாம வேதான்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு யஜுர் வேதான்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு அதர்வ வேதான்னு சொல்லுவாங்க. இந்த 4 வேதாவுக்கும் ஒவ்வொரு வேதாவுக்கும் என்ன இருக்குன்னு 4 புக் இருக்குன்னு சொல்லுவாங்க, சப்டிவிஷன் இருக்கும். அது என்னன்னா சம்ஹிதா, இன்னொன்னு பிராமணா, இன்னொன்னு ஆரியங்காஸ், இன்னொன்னு உபனிஷத். இது நான் கிளாஸ் எடுக்கும்போது என்ன ஸ்லைடு கொடுத்தனோ அந்த ஸ்லைடு இந்த அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கேயும் பாருங்க, சப் டிவிஷன் ஒவ்வொரு வேதாவுக்குமே என்ன இருக்குன்னா இந்த மாதிரி சப் டிவிஷன் இருக்கும். அதுல 4 புக்கு. ஒண்ணு சம்ஹிதா. சம்ஹிதா எதை பத்தி பேசுனா துதிப்பாடல்களோட தொகுப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து என்னன்னா சம்ஹிதால வந்து இருக்கும். எந்த எந்த துதிப்பாடல்னா கடவுளை பத்தி வந்து என்னன்னா பாராட்டக்கூடிய பாடல்கள் வந்து வச்சிருப்பாங்க. அடுத்த பிராமணாஸ், பிராமணர்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன சடங்குகள் சம்பிரதாயங்கள் வந்து எப்படி பண்ணணும் அதை பத்தின புக் வந்து பிராமணாஸ்ல இருக்கும். ஆரியங்காஸ், ஆரியங்காஸ் என்னன்னா இப்ப துறவிகள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க காட்டுல வாழும்போது அவங்க எழுதியிருப்பாங்க புக்கு, அது ஆரியங்காஸ். அடுத்து உபனிஷத் இல்ல வேதாந்தான்னு சொல்லுவாங்க. உபனிஷத் எதை பத்தியா நாலேஜ் வந்து கெயின் பண்றது, அறிவு பெறுதல், அதாவது மோஸ்ட்லி பார்த்தோன்னா பிலாசபிக்கல் ஓரியன்டா வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்களேன், பிலாசபிக்கல் ட்ரீட்டி அப்படின்னு சொல்றது அதாவது எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா இல்ல மோஸ்ட்லி மனிதனோட வாழ்க்கையை பத்தி, எது நல்லது கெட்டது, எது நியாயம் அதர்மம், இதெல்லாம் பத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த உபனிஷத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா நல்லா கவனிங்கன்னா, எது வேதிக் லிட்ரேச்சர் சம்பந்தம் இல்லாதான் கேட்கிறாங்க. உபனிஷத், ஆரியங்காஸ், பிராமணஸ் எல்லாமே சம்பந்தப்பட்டது. பித்தகாஸ் வந்து வராது. இது புத்திசத்துல வந்து லேர்ன் பண்ணும். அதாவது சுத்த பித்தகா, வினய பித்தகாஸ், அமிதம பித்தகா அப்படின்னு லேர்ன் பண்ணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இதை நான் டைரக்டா என்ன பண்ணிடலாம்னா உங்களுக்கு சொல்லிட்டு போயிடலாம், இதுதான் பிதாகாசா வராதுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் எதுக்கு நான் இது எல்லாத்தையும் சொல்லி வந்து உங்களுக்கு சொல்றேன்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இது ரிலேட்டடா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாம இருந்தீங்கன்னா இது ஒரு வாட்டி நல்லா வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கலாம்.
இல்ல ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம்ல. ஸோ அதனாலதான் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் கொஞ்சம் வந்து என்னன்னா கொஞ்சம் டெப்தா சொல்லுவோம். அதன் மூலம் என்ன அந்த டாபிக்கே ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இதை நம்ம லேர்ன் பண்ணாம இருந்தா அது லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வேலை தான் என்னோட வந்து கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா சும்மா ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு அது வந்து ஆன்சர் மட்டும் பார்க்கறதுல வந்து ஒரு யூஸுமே கிடையாது. கொஞ்சம் அது ரிலேட்டடா வந்துருன்னா கொஞ்சம் டெப்தா லேர்ன் பண்ணாதான் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து போலாம். நெக்ஸ்ட் அடுத்து வாங்க. ரெண்டாவது கொஸ்டின்ஸ் என்ன? வாட் டஸ் த டேர்ம் உபா இன் த டேர்ம் உபனிஷத் டினோட்? உபநிடதத்தில் உள்ள உபா என்ற சொல் எதை குறிக்கிறதுன்னு சொல்றாங்களா? அதாவது லிட்ரலி மீனிங் உபனிஷத்துக்கான இது வந்து எது சொல்லுவாங்கன்னா இங்க பாருங்களேன். உபா மீன்ஸ் என்ன? நியர் இல்ல வந்து நியர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ மீன்ஸ் வந்து டவுன் இல்ல அட் த ப்ராப்பர் பிளேஸ் சொல்லுவாங்க. ஷட் மீன்ஸ் என்னன்னா டு சிட் ஆர் வந்து டு சிட் டவுன். என்ன மீனிங்னா உபனிஷனாவே நியர் சிட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியர் சிட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா உபனிஷத் எதை பத்தி? பிலாசபிக்கல் ட்ரீட்டிங். ஒரு பிலாசபி மனிதனோட வாழ்க்கையை பத்தி, எது நல்லது கெட்டது, எது நியாயம் தர்மம், உயிர்னா என்ன, மனிதன் செத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும், இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு என்னன்னா நம்மளை விட நார்மலான மனிதர்களை விட கொஞ்சம் அறிவு உள்ளவங்க வேணும், ரைட்டா? அதை சொல்றதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க சொல்லும் போது நம்ம கிட்ட உட்காந்து என்னன்னா அதை கேட்கணும். அது இந்த இடத்துல வந்து மீன் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உபா மீன்ஸ் என்ன? நியர்னஸ். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ நெருக்கம் தான் வரும். அடுத்து போலாம். தேர்ட் கொஸ்டின். The Aitareya Upanishad belong to the fourth, fifth, sixth chapter of the second book of Aitareya Aringas of the Dash and considered as an oldest Upanishad அப்படின்னு சொல்றாங்க. ஐத்திரேய உபநிடதம் டேஷ் ஐத்திரேய ஆரங்கியத்தின் இரண்டாவது புத்தகத்தின் 4வது, 5வது மற்றும் 6வது அத்தியாயங்களுக்கு சொந்தமானது மற்றும் இது பழமையான உபநிடதங்களாக கருதப்படுகிறது. இந்த கொஸ்டின்ல ஒரு க்ளூவே என்னன்னா இந்த ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வேதாஸ்ல எது வந்து ஓல்டஸ்ட் வேதா சொல்லுவாங்கன்னா ரிக் வேதா தான் சொல்லுவாங்க. அந்த ரிக் வேதாதுல என்ன ஒரு ஓல்டஸ்ட்? ஏன்னா ஒவ்வொரு வேதாலையும் 4 புக் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த 4 புக்ல ஒண்ணு வந்து உபனிஷத். அந்த உபனிஷத்துல நிறைய சாப்டர் இருக்கும். அதுல ஒரு சாப்டர் என்ன ஐத்ரேயா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? அதை வச்சு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓல்டஸ்ட் உபனிஷத் வரும்போது அந்த ஓல்டஸ்ட் உபனிஷத் சம்பந்தப்பட்ட வேதாஸ் என்ன? ரிக் வேதா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் வரும். நெக்ஸ்ட் போலாம். Fourth question. The Rig Veda is the holiest of the 4 Vedas, consist of 10 chapter. அந்த 10 chapter என்ன சொல்லணும்? மண்டலஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆஃப் டேஷ் ஹைம்ஸ் ஆஃப் 10,600 verses அப்படின்னு இருக்கா. தமிழையும் பாருங்களேன். 4 வேதங்களில் மிகவும் புனிதமானது ரிக் வேதம். 10,600 வசனங்களை கொண்ட டேஷ் பாடல்களை கொண்ட 10 அத்தியாயங்கள். அந்த அத்தியாயங்கள் மண்டலங்கள் என்று சொல்லுவாங்க. அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிளா சொல்ல போனா வந்து ரிக் வேதா வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது இருக்கிற வேதாலே வந்து புனிதமானதுன்னு சொல்றீங்க. அதுல 10 சாப்டர் இருக்கு, சரி. அதே மாதிரி எத்தனை வசனங்கள் இருக்குன்னா 10,600 வசனங்கள் இருக்கு. எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம எப்படி லேர்ன் பண்ணிருக்கோம்னா ஒரு வேதாஸை லேர்ன் பண்றோம்னா ஒவ்வொரு வேதாலையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு, என்னென்ன சாப்டர் இருக்கு, அதுல ரிக் வேதால என்ன இருக்குன்னு லேர்ன் பண்ணிருக்கணும். அப்படி லேர்ன் பண்ணாதான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியானது. நல்லா கவனிக்கலாம். இருக்கலே பழமையானது அண்ட் பெரியது என்ன சொல்லுவாங்கன்னா ரிக் வேதான்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை? 1028 துதிப்பாடல்களை கொண்டிருக்கும். 10,600 வசனங்களை வந்து கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை மண்டலங்களும் 10 மண்டலங்களை வந்து கொண்டிருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு வரும்? 1028. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதா வரும். எல்லாமே ஃபண்டமெண்டல் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க 5வது கொஸ்டின். இன் ஹிந்துயிசம் டேஸ் ஹார்ட் ஆர் ஹார்டஸ்ட் was an integral form of lord of trees, healer of disease and restorer of wealth அப்படின்னு இருக்காங்க. இந்து மதத்தில் டேஷ் கடவுள் ஆர் தெய்வம் மரங்களின் இறைவன் என்பதன் ஒருங்கிணைந்த வடிவம், நோய்களை குணப்படுத்துபவர் மற்றும் செல்வத்தை அளிப்பவர். அதாவது இப்ப நம்ம வந்து என்னன்னா கடவுள்ல நிறைய வந்து பேர் இருக்கு. ஆனா வேத காலத்துல அந்த டைம்ல வந்து என்ன கடவுள்களுக்கு வந்து பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேர்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்களேன். இந்திரா, பிருத்வி, அக்னி, சோமா, வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த சோமா கடவுள் இருக்காப்பாங்க, இவங்கள காட் ஆஃப் பிளானட் ஆர் வந்து மூன் சொல்லுவாங்க. இந்த கடவுளை தான் என்ன சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம், ஹீல் பண்ற வந்து கடவுள் அப்படின்னு அந்த காலத்துல வேத காலத்துல வந்து சொல்லிட்டாங்க. இப்ப இந்த கடவுளோட பேர் எல்லாமே வந்து மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜெனரேஷனா வந்து மக்களோட புரிதல் மாறினால அவங்களோட என்ன பண்ணா கடவுளோட பேருமே வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா சோமா. ஆன்சர் வந்து சீதா வரும்.
நெக்ஸ்ட் போலாம். 6வது கொஸ்டின். இன் ஹிந்துயிசம் which one of the following god is considered to be the creator? இது ஈஸியா வந்து சில ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. எந்த கார்டு வந்து கிரியேட்டர் அப்படின்னு சொல்றது? பிரம்மா தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் ஆல் லிவிங் பீயிங் சொல்லுவாங்க. விஷ்ணுவை என்ன சொல்லுவாங்கன்னா பிரிசர்வர் ஆர் ப்ரொடெக்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் சொல்லுவாங்க. சிவாவை டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் த யூனிவர்ஸ். லக்ஷ்மி வந்து காடஸ் ஆஃப் வெல்த், ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஃபார்ச்சூன். சரஸ்வதி வந்து காடஸ் ஆஃப் நாலேஜ், விஸ்டம் அண்ட் ஆர்ட்ஸ். தீபாவளி வரப்போது, லக்ஷ்மி படி சரஸ்வதி வீட்டில் வாங்கியிருப்பீங்க, கொளுத்தி போடுங்க. அடுத்து துர்கா வந்து வாரியர் காடஸ், ரெஸ்டா ஈவில் ஃபோர்ஸர். துர்காவோட ஒரு ஃபார்ம் தான் என்ன காளி தெய்வம்னு சொல்லுவோம். கணேஷா பிள்ளையார், என்ன ரிமூவர் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸ், கார்ட் ஆஃப் பிகினிங் அண்ட் விஸ்டம். நம்ம எப்போதுமே வந்து இப்போ எக்ஸாம்பிளும் போறதுக்கு முன்னாடி என்னன்னா பிள்ளையார்களுக்கு போயிட்டு போடா அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவர் தான் காட் ஆஃப் பிகினிங். எந்த ஒரு தடை இருந்தாலும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அனுமன் வந்து நம்ம தெரியும் சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த், டிவோஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். கிருஷ்ணா வந்து அவதார் ஆஃப் விஷ்ணு, என்ன கைட் ஆஃப் தர்மா, டிவைன் லவ் அண்ட் காஸ்மிக் வந்து பேலன்ஸ். ஜஸ்ட் ஆத்தர் வச்சுங்க. இதுல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா ஏன்ஷியன் ஹிஸ்டரியில வந்து குரூப் டில கேட்பாங்க, அதனாலதான் சொல்றேன். கிரியேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா. ஆன்சர் சீதாபுரம். அடுத்து 7வது கொஸ்டின். ஹவு many stages of life did early Hindu philosophy determine? ஆரம்ப கால இந்து தத்துவம் வாழ்க்கையின் எத்தனை நிலைகளை தீர்மானிக்கிறது? அந்த காலத்துல எத்தனை நிலையை வந்து ஹிந்து பிலாசபில சொல்லிப்போனா 4 நிலை சொல்லிப்பாங்க. ஒண்ணு பிரம்மச்சாரியா, பிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சந்நியாசம். ரைட்டா? அதனால 4 நிலை, 4 நிலை இருக்கனால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். 8வது கொஸ்டின். அக்கார்டிங் டு ஹிந்துயிசம் which god இல்ல goddess considered to be the preserver and protector of the universe? இப்பதான் பார்த்தோம். preserver, protector எந்த கடவுள் அப்படின்னா விஷ்ணு. ரைட்டா? preserver, protector of the universe. அதுல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி, லார்டு விஷ்ணு தான் வரும். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். which one of the following Vedas is also called the book of song இல்ல வேதாஸ் ஆஃப் சான், ஈவன் யோகா ஆஃப் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வரும் எந்த வேதம் பாடலின் புத்தகம், இல்ல சந்திரங்களின் வந்து வேதம், இல்லது பாடலின் வந்து யோகம் என்று அழைக்கப்படுகின்னு சொல்றாங்களா? நம்மளுக்கு என்ன தெரியும், மொத்தம் 4 வேதாஸ் இருக்கு. ரைட்டா? 4 வேதாஸ்ல என்னென்ன வேதாஸ் இருக்கு? ஒன்னு ரிக் வேதா தெரியும், இன்னொன்னு யஜுர்வேதா, இன்னொன்னு சாம வேதம், இன்னொன்னு அதர்வ வேதா. இந்த சாம வேதா தான் என்ன சொல்லுவோம்னா சான் அண்ட் வந்து மெலடி இன் பிரைஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் கிளாஸ் எடுக்கும் போது என்ன ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன்னா சாமவேதா சமையல் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கேன். சாமவேதா சமையல் ஞாபகத்துல வச்சுக்கேன். அதாவது சமைக்கும் போது என்ன சாங்கு கேட்டுக்கிட்டே வந்து சமைக்கிறீங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க மெலடி ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்கா, அதனால. அப்ப சாமவேதா தான் என்ன அப்படின்னா புக் ஆஃப் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். 10th கொஸ்டின். யஜுர்வேதா இஸ் டாஸ் ஃபோல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு லைன்ல தான் வந்து கொஸ்டினா எடுத்திருக்காங்க. நல்லா பாருங்களேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யஜுர்வேதா எத்தனை மடங்குனா 2 பிரிவா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு சுக்லா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு கிருஷ்ணா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எத்தனை ஃபோல்ட்னா 2 ஃபோல்டு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இதெல்லாமே வந்து நான் ப்ராப்பரா வந்து டீச் பண்ணதாங்க. சும்மா ஏனோ தான்லாம் கொடுக்க மாட்டேன். ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வந்து டீச் பண்ணியிருப்பேன். அதுக்கான ஸ்லைட் தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் போலாம். 11th கொஸ்டின். The ancient Indian epic has stand as the longest epic poem known and has been described as the longest poem ever written. பண்டைய இந்திய காவியம் டேஸ் அறியப்பட்ட மிக நீண்ட காவியமாக நிற்கிறது. மேலும் இது இப்போதும் எழுதப்பட்ட மிக நீண்ட கவிதை என்று விவரிக்கப்படுகிறது. அது எந்த இது லாங்கஸ்ட் எபிக் போயம் சொல்லுவாங்கன்னா மகாபாரத் தான் வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இவன் நம்ம விஜய் டிவிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மகாபாரத்தோட எபிசோட் நிறைய போய்கிட்டே இருக்கும். மகாபாரதம் இருக்கலே வந்து லாங்கஸ்ட் நோன் வந்து எபிக் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வெர்சஸ் இருக்குன்னா 1 lakh வந்து வெர்சஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. எதை விடனா ராமாயணத்தை விட வந்து பெரியன்னு சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கேன். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? மகாபாரதா. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். வெங்கடேஸ்வரா ஆல்சோ known as வெங்கடாச்சலபதி, ஸ்ரீனிவாசா ஆர் பாலாஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹிந்து காட். இதான் ஈஸியா ஆன்சர் பண்ணுவீங்க. வெங்கடாச்சலபதி அப்படின்னு சொன்னாவே யார் வருவா? விஷ்ணு தான் வருவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். நெக்ஸ்ட் 13. பிருகதாரண்யர், முண்டகா அண்ட் தைத்திரியா ஆர் சம் எக்ஸாம்பிள் ஆஃப்
விச் நாட் த ஃபாலோயிங் கேட்டகரி ஆஃப் ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் இருக்காம்? திருகதாரண்ய, முண்டக மற்றும் தைத்திரிய ஆகியவை பின்வரும் எந்த வகை மத நூல்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளாக இருக்கும் கேட்கிறாங்க. இப்ப இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். எதுல லேர்ன் பண்ணியிருப்போம்னா, இந்த முண்டகா வந்து கவனிங்களேன். இந்த முண்டகா உபனிஷத்தை எங்க லேர்ன் பண்ணுவோம்னா, அதாவது நல்லா கவனிங்க, நம்ம அதர்வ வேதாத்துல வந்து படிக்கும்போது, அதாவது ஞாபகத்துல வச்சுக்க, ஒரு வேதாஸ் இருக்குன்னா அந்த வேதாஸ்ல சப்டிவிஷன் இருக்கும். அதுல ஒரு டிவிஷன் தான் என்ன உபனிஷத் அப்படின்னு பார்த்தோமா, அந்த உபனிஷத் அதாவது அதர்வ வேதால இருக்கிற உபனிஷத்துல ஒரு பகுதி இருக்கும். அது என்ன சொல்லலாம், முண்டகான்னு சொல்லுவாங்க, இல்ல மாண்டுகா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாண்டுகா உபனிஷத்துல இருந்துதான் வந்து சத்தியமேவே ஜெயதேவ என்னன்னா நம்ம எடுத்திருப்போம். அப்ப இதை வந்து நம்ம ப்ராப்பரா மைண்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன் அவன் கேட்டிருக்காங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், அவன் முண்டகான்னு கொடுத்து அது எது கீழே வரும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ உபனிஷத்துன்னு ஈஸியா இந்த ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதை வச்சு பண்ணிருக்கலாம். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா கவனிங்க, யஜுர்வேதா இருக்கு பாத்தீங்கன்னா, யஜுர்வேதாலையும் உபனிஷத்து இருக்கும். அந்த உபனிஷத்துல ஒண்ணு வந்து திருகதாரண்யம். இது நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது அப்படியே கொடுத்ததான் திருகதாரண்ய பத்தி சொல்லியிருப்பேன். அதாவது யஜுர்வேதால இருக்கிற உபனிஷத்துல வந்து ஓல்டஸ்ட் உபனிஷத்து என்ன சொல்லலாம், திருகதாரண்யம் சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், ஏன்னா இங்கேயுமே இருக்கு பாருங்க திருகதாரண்யம் இருக்கு. இப்போ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் எதோடதுனா உபனிஷத்துன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். அதாவது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, என்ன படிக்கணும், ஏது படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், எக்ஸாமுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து போலாம். 14வது கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஹிந்துயிசம் மேஜர் பிலாசபிக்கல் ஸ்கூல் அப்படின்னு இருக்கா? பின் வருணவற்றில் இந்து மதத்தின் முக்கிய தத்துவ பள்ளி எது அப்படின்னு கேக்குறாங்க. சந்நியாசமா, இல்ல மோக்ஷவா, இல்ல அர்த்தவா, இல்ல வந்து வைசேஷிகா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா இதையுமே நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஸ்கூல் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்து மதத்துல மொத்தம் 6 விதமான ஸ்கூல் ஆஃப் பிலாசபி சொல்லுவாங்க. ஒண்ணு நியாய, அடுத்து வைசேஷிகா, மிமாசா, வேதாந்தா, சம்யக்கா, யோகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க, என்ன வைசேஷிகா தான் வரும். ஸோ வைசேஷிகா தான் எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த அட்டாமிக் பில்டிங் பிளாக்ஸ் அது மோஸ்ட்லி சொல்ல போதா கெமிஸ்ட்ரியோட டாபிக், ஆட்டம் லெவல் வந்து என்னன்னா அனலைஸ் பண்ற மாதிரி எல்லாமே வந்து இந்த வைசேஷிகால வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். ஈவன் இதை நம்ம லேர்ன் பண்ணாட்டிலும் எடுக்கலாம். சந்நியாசா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மனிதனோட வாழ்க்கையில ஒரு பகுதி, அதனால இது வராது. மோட்சம் வந்து என்னன்னா மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மோட்சத்தை அடைவோம் அப்படின்னு சொல்றது, இது பிலாசபிக்கல் ஸ்கூலுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. அர்த்தம் வந்து இதோட வராது, அதாவது சம்பந்தப்பட்டதே கிடையாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி வந்து நீங்க எடுக்கலாம். ஸோ இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். குரூப் டில 14 கொஸ்டின் வேதிக் தியரியிலிருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இப்போ இதன் மூலம் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, எந்த ஏரியால இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற போது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்த்த டாபிக் வந்து இருக்கு, ஏன்னா ஏன்ஷியன்ட்லேயே நிறைய டாபிக் இருக்கு. அதோட கொஸ்டின் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். ஏன்னா ஒரே வீடியோல வந்து அதிகமான கொஸ்டின் கொடுத்தா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் இப்போ ஃபைனலாக ஒன்றே ஒன்று, நான் வந்து கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக், அதாவது கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஆப்பு ப்ளஸ் வந்து வெப்சைட்டில் தான் வந்து நான் ப்ரொவைட் பண்ணேன். ஆப் ப்ளஸ் வெப்சைட் ரெண்டுக்கான லிங்க்குமே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜிஎஸ் டாபிக் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் அதர் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும், இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ் டாப்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா என்னோட கோர்சஸ் வந்து பாருங்க, ரொம்பவே வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ஜிஎஸ்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு, கம்ப்யூட்டர் அண்ட் வந்து கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர் மட்டும் இன்னும் எடுக்கல, மிச்சம் இருக்கிற டாபிக் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சாச்சு. அதில் சில டாபிக் இருக்கு, அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர் வந்து கொடுப்பேன். இப்போ இந்த கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணுறது, நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டு கிளாஸஸ் வந்து பை பண்ணுறதுக்கு முன்னாடி டெமோ கிளாஸஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். இந்த டெமோ கிளாஸஸ் எல்லாமே வந்து பாருங்க. எதுக்காகனா என்னோட வே ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ என்னோட இது வந்து புரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸில் எல்லாமே நான் தனித்தனி ஃபோல்டர் இருக்கும், அதுலேயே நான் வந்து பிடிஎஃப்மே வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ஆப்பை வந்து என்னன்னா ஓப்பன் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும், இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ஸ்டோரு இல்லை இங்கே இருக்கிற வந்து இதை கிளிக் பண்ணாவே என்னன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் 400 அப்படின்னு காமிக்கும். நீங்கள் பே பண்ணும்போது 440 வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். 1 இயர் வந்து வேலிடிட்டி வரும். என்னைக்கு பே பண்ணுறீங்களோ அன்னிலேருந்து 1 இயர் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 7871385142, இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணினா
கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ இது இல்லாம வேற ஏதாவது பார்த்த கொஸ்டின்ல டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.